Right, okay. Good evening. பேசுறது விளங்கும்னு நினைக்கிறேன். விளங்குது அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் பிரச்சனையா இருந்தா எனக்கு chat boxல போடுங்க. சரியா? ஓகே. இப்போ நாங்க கடைசியா படிச்சது வந்து உயிர்வாயு உற்பத்தி, உயிர்வாயு தயாரிப்பு. அப்ப அதுல நான் ஷார்ட்டா சொல்லிட்டு நாங்கள் அடுத்த பயோ ரெமிடியேஷன், அதாவது உயிர் பரிகாரத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா போவோம். சரியா? ரைட். அப்ப இந்த உயிர்வாயு உற்பத்தியில உயிர்வாயுனா முதல்ல என்னன்னு சரியா? ரைட். அப்ப உயிர்வாயுனா என்னன்னா சேதன பொருட்கள் ஆக்சிஜன் இல்லாத நிலையில் உயிரியல் ரீதியில் சிதைவாக்கப்படுவதன் மூலம் உருவாக்கப்படும் வழிக்கலவைக்கு தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா உயிர்வாயு அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பேர் சொல்லுவோம். சரியா? அப்ப சேதன பொருட்கள் நாங்கள் பயன்படுத்துற பொருட்கள்ல இருந்து வர்ற கழிவு பொருட்களை ஆக்சிஜன் இல்லாத நிலைமையின் கீழ் உயிரியல் ரீதியில் சிதைவாக்கப்படுதல். அப்ப இன்னைக்கு மிக முக்கியம், உயிரியல் ரீதியில் சிதைவாக்கப்படுறது அப்படின்னா கட்டாயம் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உயிரின என்னது நுண்ணங்கிகள் வந்து தேவை. நுண்ணங்கிகள் இருந்துச்சுன்னா தான் அந்த அதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் உயிரியல் ரீதியில் சிதைவாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப உயிரியல் ரீதியில சிதைவாக்கப்படுவதன் மூலாக உருவாக்கப்படுகின்ற வழிக்கலவைக்கு தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா உயிர்வாயு அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க வந்து பயன்படுத்துறது வீடு சார்ந்த சேதன கழிவுகள், விலங்கு பண்ணைகள்ல இருந்து வெளியேற்றப்படுற கழிவுகள் மற்றும் விவசாய கழிவுகளை நாங்கள் இங்க என்னது உயிர்வாயு உற்பத்திக்காக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். அப்ப உயிர்வாயுவின் கூறுகளை பார்த்தமாக இருந்தால் இந்த முதலாவது வந்து மெத்தேன் தான் பெருமளவுல இருக்கும். 50 தொடக்கம் 75% வந்து மெத்தேன் இருக்கும். இப்ப மெத்தேன் வந்து இந்த வாயு கலவையில மெத்தேன் தான் எரியக்கூடிய வாயுவாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் எரியக்கூடிய வாயு வந்து யாரா இருக்கும்னா ஹைட்ரசனாக என்ன செய்ய இருக்கும் இல்லையா? அப்ப CH4 தான் பெருமளவுல இருக்கும். அப்ப இது வந்து எரியக்கூடிய வாயுவாக இருக்கும். அதுக்கு பிறகு கார்பன் டை ஆக்சைடு பெருமளவுல இருக்கும். அதுக்கு பிறகு நைட்ரசன் இருக்கும். அதுக்கு பிறகு ஹைட்ரசன் இருக்கும். அதுக்கு வந்து ஹைட்ரசன் சல்ஃபைட் இருக்கும். H2S இருக்கும் இல்லையா? H2S தான் என்னது அப்படின்னா துருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயு வந்து H2S. சரி, அப்ப நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, அழுகிய கூழ் முட்டையின் மனத்தை கொடுக்கிறது வந்து H2S, ஹைட்ரசன் சல்ஃபைட். ரைட். இதே மாதிரி ஆக்சிஜன் வந்து இதுல இருக்கும். சரியா? அப்ப இந்த கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு உயிர்வாயுவுக்கும் இப்படியே இருக்காது. நாங்கள் பயன்படுத்துற சேதன சேர்வைகளுக்கு அமைய இந்த கூறுகள் வந்து என்ன செய்யணும் வேறுபடக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப இது பத்தி நாங்கள் போன கிளாஸ் வந்து என்ன செஞ்சா படிச்சோம். ரைட். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இருந்தால் ரைட். அப்ப இது வந்து படிச்சோம். ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் எவ்வளோ மெத்தேன் வாயு இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா படிச்சோம். சரியா? அப்ப அதிக அளவு உயிர்வாயு இருக்கிறது. உயிர்வாயு வந்து உற்பத்தி செய்த எதுல இருக்கும் அப்படின்னா கிராஸ், அதாவது இந்த தாவரம் தொடர்பான கழிவுகள், அதாவது புட்களை நீங்க சிதைவாக்கம் செய்யுமாக இருந்தா, உயிரியல் ரீதியில் சிதைவாக்கம் நடக்குமாக இருந்தா அதுல இருந்து வர்ற உயிர்வாயுன்ற அளவு தான் கூட. சரியா? ரைட். மற்ற பகுதிகள்லாம் வர்றது வந்து என்ன செய்யணும் குறைவாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இதை வந்து நான் சொன்னேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இதை. ரைட். ஓகே. அப்ப அடுத்து வந்து இதுதான் அந்த என்னது அப்படின்னா அல்கா. சரியா? ரைட். அதாவது ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம். சரியா? ஆகாய தாமரை இருக்கிற இடத்துலையும் என்ன செய்யும் அப்படின்னா உயிர்வாயு வந்து உற்பத்தி ஆகும். அதன் பெருமானம் வந்து 52% என்ன செய்யணும் இருக்கும். சரியா? 52% என்ன செய்யணும் இருக்கும். சரியா? பார்த்தா ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஆகாய தாமரை இருந்து 52% வந்து உயிர்வாயுவை நாங்கள் என்ன செய்யலாம் உற்பத்தி செய்யலாம். சரியா? அடுத்து வந்து இந்த உயிர்வாயு உற்பத்தி அலகு நாங்கள் செயற்கையாக உயிர்வாயு உற்பத்தி செய்ய போறோம் வீடுகள்ல அல்லது நிறுவனங்கள்ல தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கான உயிர்வாயு உற்பத்தி அலகு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா நிர்மாணித்தல் வேண்டும். அப்படி உயிர்வாயு உற்பத்தி இந்த அலகு வந்து நிறைய இருக்கு. இங்க நீங்க சிலபஸ்ல படிக்கிறது வந்து ஃபிக்ஸ் டோம் டைப் அப்படிங்கிற ஒரு மாடலை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா படிக்க போறோம். ஐயா
ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் டோம் டைப் வந்து இப்படி இருக்கும். சரியா? இதுதான் அந்த உயிர்வாயு உற்பத்தி அலகுன்ற குறுக்கு வெட்டு முகமாக என்ன செய்யணும் இருக்கும். இதை பத்தி படிச்சோம். ரைட். அப்ப இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதுதான் உயிர்வாயு உற்பத்தி அலகுன்ற குறுக்கு வெட்டு முகம். இதுல பாத்தீங்கன்னா தான் இது வந்து மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஓகே. அப்ப அந்த மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா அந்த கலக்கும் தொட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் கலக்கும் தொட்டி. அப்ப இதுண்ட மேற்பகுதியை பாத்தீங்கன்னா இது ஏன் இப்படி இருக்கு? சரியா? கலக்கும் தொட்டி கிரவுண்ட் லெவலுக்கு மேல இருக்கும். அதாவது தரை மேற்பரப்புக்கு என்ன செய்யணும் மேல இருக்கும். தரை மேற்பரப்புக்கு மேல உள்ளதுதான் இந்த என்னது கலக்கும் தொட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கலக்கும் தொட்டி ஆரம்பத்தின் வாய்ப்பகுதியை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கனவளவு கூடவாகும், கீழே வந்து கனவளவு குறைவாகவும் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா கலக்கிற அளவை கூட்டுறதுக்காக என்ன செய்யணும் அப்படி இருக்கு. ஏன் அப்ப மிக்ஸ் டேங்க் இது நாங்கள் பயன்படுத்துற சேதன கலவைகளை இதுல போடுவோம். போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் இதுக்கு அனுப்புவோம். சரியா? அப்ப இதுக்கு வந்து இன்னர் சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னது உட்செலுத்தும் அறைன்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். இந்த உட்செலுத்தும் அறையில போயிட்டு நிரம்ப இதுல இருந்து அடுத்த அறைக்கு என்ன செய்யணும் போகும். சரியா? அப்ப அடுத்த அறைக்கு போயிட்டு என்ன செய்யணும் இங்கதான் உயிர்வாயு உற்பத்தி ஆகும். இங்கனைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நுண்ணங்கிகள் என்ன செய்யணும் உயிரியல் ரீதியான சிதைவாக்கத்தை செய்யும். இது ஏன் நிலத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா என்னது நிலத்துக்கு கீழே தான் என்னது அந்த நுண்ணங்கி தொழிற்பாட்டுக்கான சாதகமான வெப்பநிலை வந்து இந்த என்னது நிலத்துக்கு கீழே தான் என்ன செய்ய இருக்கிறனால நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா நிலத்துக்கு கீழே அதை நீங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம். சரியா? ரைட். ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன செய்யும் அப்படின்னா உயிரியல் ரீதியான சிதைவாக்கம் நடக்கும். நடந்த பிறகு அப்ப இங்க வர என்ன செய்யணும் இந்த இங்கனைக்கு உள்ள சேதன கழிவு வந்து என்ன செய்யணும் இந்த பக்கம் போகும், போயிட்டு இந்த பக்கம் நிரம்பி என்ன செய்யும் அப்படின்னா ஒட்டோவாவே என்ன செய்யணும் அந்த அவுட்ஃப்ளோ டேங்க் என்ன செய்யணும் வெளியில போயிடும். சரியா? அப்ப இது வந்து அவுட்லெட் சேம்பர்னு சொல்லுவோம். வெளியகட்டும் அறைன்னு நாங்கள் என்ன செய்யணும் பேர் சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும் பயோகேஸ் வந்து CH4 அந்த வாயு கலவை வந்து அடர்த்தி வந்து குறைவா இருக்கும். ஆகவே இங்க வந்து மேல போயிட்டு நிற்கும். சரியா? அப்ப மேல போய் நிக்க எங்களுக்கு தெரியும் வலி வந்து என்ன செய்யணும் அமுக்கம் கூட. ஆகவே என்ன செய்யணும் இங்க மேல போய் நிக்க இந்த சேம்பர் அதாவது இந்த பிளான்ட்டுக்கு என்ன செய்யணும் அமுக்கம் வந்து கூட கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அமுக்கம் வந்து கூட கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் இந்த கேஸ் வேல்வை திறந்து என்ன செய்யணும் இந்த நிரம்பி இருக்கிற வாயுவை நாங்கள் என்ன செய்யணும் வெளியில எடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும் இந்த இந்த பிளான்ட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக என்ன செய்யணும் வெடித்தல் கூட நடக்கலாம். சரியா? ரைட். அப்ப இதுதான் என்ன செய்யுது அப்படின்னா இங்க நடக்குது. சரியா? ரைட். அப்ப இங்க வெளியே இப்ப உயிர்வாயு உற்பத்தி செஞ்ச பிறகு மிச்சமா இருக்கிற கழிவை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். இல்லையா? அப்ப இதுதான் இந்த உயிர்வாயு உற்பத்தி அறைந்த விளக்கப்படும். உயிர்வாயு உற்பத்தியின் படிமுறைகள் நாங்கள் அடுத்து படிச்சோம். அப்ப உயிர்வாயு உற்பத்தியின் படிமுறைகள் வந்து 4. முதலாவது சேதன சேர்வைகள் நீர் பகுப்பு, 2வது வந்து நொதித்தல், 3வது வந்து அசெட்டிக் அமில உற்பத்தி, 4வது வந்து மெத்தேன் உருவாக்கம் அப்படிங்கிற 4 படிமுறைகளின் ஊடாக உயிர்வாயு வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? ரைட். அப்ப சேதன சேர்வைகள நீர் பகுப்புல என்ன நடக்கும் அப்படின்னா சேதன சேர்வைகள நீர் பகுப்புல என்ன நடக்கும் அப்படின்னா சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படும். அப்ப இங்க சிக்கலான சேதன சேர்வைகள்னு நாங்க சொல்றது கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு போன்ற சிக்கலான சேதன சேர்வைகள் வந்து எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படுகிறது. ஐயா, அப்ப இதுக்காக நாங்கள் நொதியங்களை பயன்படுத்த தேவையில்லை. இங்க என்ன செய்யும் அப்படின்னா இந்த செயற்பாட்டுக்கு துணை புரியக்கூடியது யாராக இருக்கும் அப்படின்னா சரியா இங்க வாழ்ற காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகளாக என்ன செய்யணும் இருக்கும். இங்க வாழ்ற காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகளாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப இங்க வாழ்ற காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகளாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை எளிய வெள்ளமாக மாற்றும். கார்போஹைட்ரேட் வகைக்கேற்ப அது வந்து மாறும். அப்ப எளிய வெள்ளம் நாங்கள் 3 படிச்சிருக்கோம். என்னென்ன குளுக்கோஸ், சரியா, கேலக்டோஸ், என்னது ஃப்ரக்டோஸ் அப்படின்னு 3 வகை படிச்சிருக்கோம். சரியா? அப்ப அப்படி
மூன்று வகை எளிய வெள்ளமாக நாங்கள் என்ன செய்யலாம் மாற்றலாம். புரதத்தை வந்து என்ன செய்யணும் அமினோ அமிலமாக மாற்றும். புரதத்தின் அடிப்படை அலகு வந்து அமினோ அமிலம். எனவே அமினோ அமிலமாக என்ன செய்யணும் மாற்றும். அதே மாதிரி இலிப்பிட்டுகளை பார்த்தீங்கன்னா கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாகவும் மாற்றும். கிளிசரோல் வந்து இங்க பயன்படுத்தப்படாது. கிளிசரோல் வந்து ஆவியாயிரும். அப்ப கொழுப்பமிலங்கள் மட்டும் இங்க வந்து என்ன செய்யும் அப்படின்னா பயன்படுத்தக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். சரியா? அப்ப இதுதான் முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. முதலாவது ஸ்டெப்ல கட்டாயம் இங்க நாங்கள் பயன்படுத்துற சேதன சேர்வைகள் வந்து இதுல மூணுல ஏதாச்சும் ஒன்னா தான் இருக்கும் கட்டாயம். ஒண்ணு கார்போஹைட்ரேட் கழிவா இருக்கலாம், இல்லாட்டி புரத கழிவா இருக்கலாம், இல்லாட்டி இலிப்பிட்டு கழிவா இருக்கலாம். சரியா? அந்த மூன்று வகைக்குள்ளதான் கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா அடங்கும். சரியா? அப்ப அதை இப்படி எளிய வெள்ளமாக என்ன செய்யும் அப்படின்னா மாற்றும். சரியா? அப்ப இது வந்து முதலாவது செயல்முறை. இங்க வர்ற நச்சு கழிவுகளாக இருக்குமாக இருந்தால் இந்த நுண்ணங்கிகள் வந்து என்ன செய்யணும் நச்சு கழிவுகளை எந்த விதமான மாற்றத்துக்கும் உள்ளாகாது. சரியா? அதைத்தான் நான் அடுத்து படிக்க போறோம். உயிர் பரிகாரத்துல அதை என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். சரியா? ரைட், ஓகே. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இப்படிதான் மாற்றும். ரைட். ரெண்டாவது வந்து நொதித்தல் செயல்முறை. நொதித்தல் செயல்முறையில என்ன செய்யணும் எளிய சேதன சேர்வைகளாக இருக்கிறது வந்து நொதித்தல் செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்படும். அப்ப அங்க நொதித்தல் செயற்பாட்டுக்கு உட்படுமாக இருந்தால் உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் வந்துச்சுன்னா குளுக்கோஸ்ல இருந்து நாங்கள் ஏற்கனவே படிச்சோம் நொதித்தல் செயற்பாட்டின் மூலமாக என்ன வரும் அப்படின்னா ஆல்கஹால் வரணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? ஆல்கஹாலும் CO2 வரும். சரியா? ஆனா இங்க கொஞ்சம் மாறி அங்க நொதியங்கள் நுண்ணங்கிகளை பயன்படுத்துறதுனால அப்படி. சரியா? இங்க வந்து பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால பாக்டீரியாக்கள செயற்பாடு காரணமாக இங்க என்னென்ன வருது அப்படின்னா கார்பன் ஆக்சைடு வருகிறது, அதே மாதிரி ஹைட்ரசன் வாயு வருகிறது, அதே மாதிரி அமோனியா வருகிறது, அதே மாதிரி சேதன அமிலங்கள் வருகிறது. இங்க உருவாகிற சேதன அமிலமாக நாங்கள் பார்க்கிறது வந்து ரெண்டு சேதன அமிலங்கள் உருவாக்கப்படுகிறது. ஒண்ணு வந்து கார்போனிக் அமிலம், இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா அசட்டிக் அமிலம். சரியா? அப்படி ரெண்டு அமிலங்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இங்க சேதன அமிலங்களாக என்ன செய்யப்படுகிறது உருவாக்கப்படுகிறது. அதோட சேர்த்து என்ன வருது அப்படின்னா ஆல்கஹாலும் என்ன செய்கிறது இதனுடன் சேர்ந்து என்ன செய்யறதுன்னா உற்பத்தி ஆகுது. சரியா? அப்ப இதை பத்தி நாங்கள் படிச்சோம். ரைட். மூணாவது ஸ்டெப் நான் சொல்லல. மூணாவது ஸ்டெப் நான் ரைட். இங்க வந்து இந்த கார்போனிக் அமிலம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா CO2 H2O சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா கார்போனிக் ஆசிட் வந்து இங்க வந்து உருவாக்கப்படுகிறது. அப்ப கார்போனிக் ஆசிட் வந்து இப்படிதான் வருது. சரியா? ரைட், ஓகே. அதான் கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட்ங்கிறது H2CO3. இதைத்தான் நாங்கள் பேர் சொல்லுவோம் கார்போனிக் அமிலம். சரியா? ரைட். அப்ப அடுத்து மூணாவது ஸ்டெப் நாங்க சொல்லல. மூணாவது ஸ்டெப் வந்து என்னது அசட்டிக் அமிலம் உருவாக்குதல். அப்ப அசட்டிக் அமிலம் உருவாக்குதல்ல நாங்கள் மேல சொன்ன மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா இங்க நொதித்தல் செயற்பாட்டின் மூலமாக சேதன அமிலங்கள் வருகிறது. இந்த சேதன அமிலங்களின் மூலமாக என்ன இருக்கு அப்படின்னா கார்போனிக் அமிலமும் அசட்டிக் அமிலமும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா உருவாக்கப்படுகிறது. அப்ப அதைத்தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா சேதன அதாவது அசட்டிக் அமில உற்பத்தி அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம் பேர் சொல்றோம். இங்க அசட்டிக் அமிலம் வந்து இங்க தேவை. கார்போனிக் அமிலம் ஏன் தேவை அப்படின்னா CO2வும் ஹைட்ரசனும் தாக்கம் அடைகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா கார்போனிக் ஆசிட் வந்து கட்டாயம் தேவை. சரியா? ஓகே. அப்ப அடுத்து பார்த்தமாக இருந்தால் மெத்தேன் உருவாக்கம். மெத்தேன் உருவாக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னா சரியா நொதித்தல் செயல்முறையின் போது உருவாக்கப்படுகின்ற கார்பன் ஆக்சைடும் ஹைட்ரசன் வாயுவும் சேர்ந்து காற்றின்றிய நிலைமையின் கீழ் மெத்தேன் வந்து உருவாக்கப்படுகிறது. இங்க மெத்தேன் மெத்தேன் ஆக்கும் பாக்டீரியாக்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. மெத்தேன் ஆக்கும் பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த தாக்கத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தா CO2வும் ஹைட்ரசனும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குதுங்க CH4 உருவாக்குது. இதுதான் மெத்தேன் CH4. அதே மாதிரி நீராவி இங்க நீர் மூலக்கூறுகள் வரும். அதே மாதிரி அசட்டிக் அமிலம் பிரிகை அடைந்து என்னத்தை உருவாக்குதுன்னா CH4வையும் கார்பன் ஆக்சைடையும் உருவாக்குது. அப்ப இந்த பிரிகை அடைகிறதுக்கு கட்டாயம் என்ன தேவை அப்படின்னா மெத்தேன் ஆக்கும் பாக்டீரியாக்கள் மெத்தனோகோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மெத்தேன் ஆக்கும் பாக்டீரியாவாக நாங்கள் சொல்றது மெத்தனோகோக்கஸ். சரியா? மெத்தனோசர்ஜினா அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப மெத்தேன் ஆக்கும் பாக்டீரியாக்கள்னு நாங்கள் பொதுவா சொல்லுவோம். அப்ப மெத்தேன் ஆக்கும் பாக்டீரியாக்கள் இங்க என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ரைட். அப்ப இந்த நுண்ணங்கிகள் செயற்பாட்டுக்கு வெப்பநிலை, ஆக்சிஜன் செறிவு, அமிலத்தன்மை போன்ற காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. அப்ப அதனாலதான் அந்த உயிர்வாயு உற்பத்தி அலக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா நிலத்துக்கு கீழே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா
புதைச்சி வச்சிருக்கோம், மண்ணு கீழே வச்சிருக்கோம். அப்ப இந்த வெப்பநிலை, ஒட்சன் செறிவு எல்லாம் என்ன செய்யப்படும் அப்படின்னா மண்ணினால் என்ன செய்யப்படும் அப்படின்னா கட்டுப்படுத்தப்படும். அதே மாதிரி அமிலத்தன்மை வந்து இங்க வர்ற கார்போனிக் அமிலம் வந்து ஒரு மென்னமிலம். ஆகவே அமிலத்தன்மை வந்து அதிகரிக்குமாக இருந்தால் நுண்ணங்கிகள செயற்பாட்டுக்கு பாதிப்பு வரும். அப்ப அமிலத்தன்மை கார்போனிக் அமிலங்கிறது ஒரு மின்னமிலம்னால இந்த நுண்ணங்கிகள செயற்பாட்டுல என்ன செய்யணும்னா பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா அந்த தாக்கத்தை என்ன செய்யணும் ஊக்குவிக்கக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப மேற்கூறிய படிமுறைகள் காற்றின்றிய அறையினுள் சுமார் 14 நாட்கள் என்ன செய்யணும் நடைபெறக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். 14 நாட்களுக்கு என்ன செய்யணும் நடைபெறும். 14 நாட்கள் என்ன செய்யணும் அவ்வாறு வைத்திருக்கப்படும். ஆகவே அப்ப அது வந்து 14 நாட்கள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு சேதன சேர்வைகளுக்கும் ஒவ்வொரு நாட்கள் வந்து என்ன செய்யணும் இங்க வந்து பயன்படுத்தப்படும். அப்ப சேதன சேர்வைக்கேற்ப அது வந்து வேறுபடக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். ரைட். அப்ப அதுக்கு பிறகு உயிர்வாயு உற்பத்தியில மிஞ்சும் பதார்த்தங்கள் என்ன செய்யணும் உரமாக பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப இதுதான் உயிர்வாயு உற்பத்தியின் படிமுறைகளாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது வந்து நாங்க போன கிளாஸ் படிச்சோம். ரைட். அப்ப இது வந்து ஒரு பேசிக் டீட்டெயில் வந்து என்னென்ன எவ்வளோட்ல என்னென்ன இருக்குன்னு. ஐயா ரைட். எவ்வளோ ஒரு என்னது ஒரு மின்குமிழ ஒளிர வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவை, அதே மாதிரி சமையல் வேலைகளுக்கு எவ்வளவு உயிர்வாயு தேவை தொடர்பாக ஒரு தகவல் காட்டப்பட்டிருக்கு. அதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. அப்ப அடுத்து வந்து இந்த உயிர்வாயு உற்பத்தின்னா அனுகூலங்கள் நாங்கள் படிச்சமாக இருந்தால் பார்ப்போமா இருந்தால் என்ன அனுகூலம் அப்படின்னா தொழில்நுட்ப அறிவு வந்து இதுக்கு தேவைப்படாது. சாதாரணமான தொழில்நுட்ப அறிவு இல்லாதவர்களும் இதை என்ன செய்யலாம் மேற்கொள்ள முடியும். சரியா? சாதாரணமான வீடுகளிலும் இதை வந்து என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம். சரியா? ஒரு இலகுவான முறை. சரியா? இது ஒரு இலகுவான முறையாக என்ன செய்யலாம் இருக்கும். அதே மாதிரி மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி முதலாக என்ன செய்யலாம் இது வந்து இருக்கும். மீள் புதுப்பிக்கத்தக்க ஒரு சக்தி முதலாக இது வந்து இருக்கும். அதே மாதிரி சூழல் மாசாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவானதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப இந்த உற்பத்தி செய்யறதுனால CH4 நாங்கள் இயற்கையாகவே தான் உற்பத்தி செய்யறோம். ஆகவே CO2 திரும்ப போயிட்டு என்ன செய்யணும் தாவரங்களால் மீள அகத்துறிஞ்சப்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். ஆகவே சூழல் மாசாக்கம் வந்து குறைவு. அதே மாதிரி சிறிய அளவிலான நிலப்பரப்பு வந்து இது இந்த உற்பத்திக்கு போதுமானது. பெரிய அளவு நிலப்பரப்புகள்லாம் தேவைப்படாது. அதே மாதிரி குறைந்த அளவு மூலதனம் வந்து போதுமானது. அதே மாதிரி சகல சேதன கழிவுகளையும் என்ன செய்யலாம் இதுக்காக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நீண்ட காலம் பயன்படுத்த முடியும். நீண்ட காலம் வந்து இந்த சேதன கழிவுகளை வச்சிருந்து நாங்கள் உயிர்வாயு உற்பத்திக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். சரியா? ரைட். அதே மாதிரி சிறந்த முறையில என்ன செய்யலாம் அப்படின்னா கழிவு முகாமைத்துவத்தை மேற்கொள்ள முடியும். சரியா? சிறந்த முறையில கழிவு முகாமைத்துவத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியறதுக்கு இந்த உயிர்வாயு உற்பத்தி வந்து பங்களிப்பு செய்யும். அதே மாதிரி பசலை உற்பத்திக்கு என்ன செய்யணும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உயிர் சுவடுகளை பயன்படுத்துவது நாங்கள் குறைக்கிறதுனால காட்டு வளம் வந்து என்ன செய்யணும் பாதுகாக்கப்படக்கூடியதா, இயற்கை வளம் வந்து பாதுகாக்கப்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். அப்ப இது வந்து இவ்வளவும் என்னது நன்மைகளாக இருக்கும். ரைட். அப்ப இந்த பிரதிகூலத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தா உயிர்வாயு உற்பத்தியின் பிரதிகூலம் சரியா பாரிய அளவு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு இது வந்து பொருத்தமான சக்தி முதல் அல்ல. சரியா? பாரிய அளவு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு இது வந்து பொருந்தாது. அப்ப அது ஒரு பிரதிகூலம். அதே மாதிரி உற்பத்திக்கு கூடிய அளவான சேதன கழிவுகள் அவசியம். சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி செய்யறதுக்கு மிக பரந்தளவு அல்லது அதிக அளவு சேதன கழிவுகள் வந்து இதுக்கு அவசியமானதாக இருக்கும். அதே மாதிரி 15 பாகைசையில் குறைந்த அளவு வாயுவே உற்பத்தி ஆகும். இப்ப நம்ம நுவரெலியா பகுதிகளுக்கெல்லாம் இது வந்து என்ன செய்யாதுன்னா சரி வராது. ஏன்னா 15 பாகைசையிலும் குறைவான வெப்பநிலை. சரியா? எனவே வாயு வந்து பத்தாது. சரியா? உயிர் வாயு வந்து என்ன செய்யாதுன்னா எனது குறைந்த அளவு தான் என்ன செய்யலாம் உற்பத்தி செய்யலாம். அதே மாதிரி நோய் கிருமிகள் அங்க அதுல இருக்கிற அந்த சேதன கழிவுகள்ல இருக்கிற நோய் கிருமிகள் வந்து அதிக அளவுல இருக்கும். அப்ப அதை நீக்கிறதுக்கு வேறொரு தொழில்நுட்பத்தை என்ன செய்யணும் கிருமி நீக்க தொழில்நுட்பத்தை நாங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும். அப்ப அது வந்து ஒரு மேலதிக செலவாக இங்க வந்து இருக்கும். சரியா? இப்ப இது போலவும் என்னது அப்படின்னா பிரதிகூலமாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? ரைட். இவ்வளவுதான் உயிர்வாயு
உற்பத்தி தொடர்பானது. ரைட். ஓகே. அப்ப அடுத்து நாங்கள் படிக்க போறது வந்து உயிர் பரிகாரம், பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பேர் சொல்லுவோம். சரியா? உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். ரைட். அப்ப இந்த உயிர் பரிகாரம் வந்து நாங்கள் இயற்கையாவே நடந்துகிட்டு தான் இருக்கு. சரியா? உயிர் பரிகாரம் வந்து இயற்கையாகவே என்ன செய்யுது அப்படின்னா நடைபெறுகிறது. ஆனால் அதுண்ட என்னது அப்படின்னா அது வந்து அதாவது உயிர் பரிகாரம் நடைபெற என்னது செயல்முறை வந்து குறைவானதாக இருக்கு. அதாவது அது செயல்முறை வந்து மிச்ச காலம் என்ன செய்யணும், நீண்ட காலம் வந்து இந்த உயிர் பரிகாரம் வந்து இயற்கையில நடைபெறக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு வீட்டு கழிவை நாங்கள் கொண்டு போயிட்டு சூழல்ல வீசினமாக இருந்தால் அது அது வந்து பிரிகை அடைகிறதுக்கு மிச்ச காலம் எடுக்கும். சரியா? மிச்ச காலம் என்ன செய்யணும், மிச்ச காலம் அது வந்து சூழல்ல இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப அதுக்கு காரணம் வந்து அதுதான் நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா உயிர் பரிகாரம். அதாவது சூழல்ல இருக்கிற கழிவுகளை இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி அகற்ற செயல்முறையைத்தான் நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா உயிர் பரிகாரம். அந்த உயிர் பரிகாரம் நடைபெறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். சரியா? அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதை நாங்கள் என்ன செய்யணும் போறோம் அப்படின்னா விரைவுபடுத்த போறோம். விரைவுபடுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ரைட். அப்ப உயிர் பரிகாரம் என்பது என்ன? சரியா? அப்ப உதாரணத்துக்கு இந்த பாருங்க இருக்கு பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப பிளான்ட், சரியா, ஃபங்கஸ், சரியா, பாக்டீரியா, சரியா, என்ன செய்யும் அப்படின்னா இதுல இருந்து வர்ற இந்த இதெல்லாம் கழிவுகள், இந்த கழிவுகள் பிளான்ட்ல இருந்து வர கழிவுகள், விலங்குகள்ல இருந்து வர கழிவுகளை இந்த பாக்டீரியா ஃபங்கஸ்கள் இதுக்கு ரெண்டுக்கும் நாங்கள் பேசணும் பிரிகையாக்கிகள் அப்படின்ட்டு. இந்த பிரிகையாக்கிகளோட செயல்முறை காரணமாக என்ன செய்யணும், அதாவது புவியில இருந்து அகற்றப்படும். அப்ப புவியில இருந்து அகற்றப்படுறதுனால இந்த புவி வந்து எப்பயுமே என்ன செய்யணும், இந்த சுத்தமான அதாவது சூழல் மாசாக்கம் இல்லாத புவியாக இருக்கும். அதனாலதான் அதுக்கு நாங்கள் பேர் சொல்றோம் கிரீன் எர்த் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பேர் சொல்றோம். கிரீன் எர்த் அப்படிங்கிறது சூழல் மாசாக்கம் இல்லாத புவி. ஐயா, அப்ப அது வந்து இப்ப இல்ல. இப்ப வந்து சூழல் மாசாக்கம் வந்து பெருமளவு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா புவியில நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஐயா, அப்ப அந்த பயோ ரெமிடியேஷன் எல்லாம் சரியா நடக்குமாக இருந்தால், உயிர் பரிகாரம் எல்லாம் ஒழுங்கா நடக்குமாக இருந்தால் சூழல் மாசாக்கம் வந்து நடைபெறாது. இப்ப சூழல் மாசாக்கம் நடைபெறாட்டி புவி வந்து எப்பயுமே கிரீன் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப கிரீன் எர்த்தாவே என்ன செய்யணும் இருக்கும். அதான் இந்த படத்துல இருந்து நாங்கள் சொல்ல வரோம். அப்ப இது ஏன் நாங்கள் இப்ப நடைபெறது இல்லை அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், நாங்கள் செயற்கையாக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பதார்த்தங்களை உற்பத்தி செய்யறோம். இப்ப பிரிகையாக்க முடியாத பதார்த்தங்களை உற்பத்தி செய்யறதுனால இப்ப நம்ம சூழல்ல திண்ம கழிவுகளும் ஏனைய கழிவுகளும் என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாக என்ன செய்யணும் இருக்கு. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக்கை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அதை வந்து பிளாஸ்டிக் பொருட்களை பயோ ரெமிடியேஷன் செய்யலாது. எங்களால உயிர் பரிகாரம் என்ன செய்யறாங்கன்னா செய்ய முடியாது. அப்ப சூழல்ல அப்படியே இருக்கும். அப்ப அப்படியே இருக்குமாக இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே சூழல்ல இருக்குமாக இருந்தால் கிரீன் எர்த் வந்து என்ன செய்யணும் இல்லாம போகும். அதாவது சூழல் மாசாக்கம் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்ப அதனால அந்த கிரீன் எர்த் வந்து என்ன செய்யணும் இல்லாம போயிடும். சரியா? பார்த்தா சொல்ல வராங்க. ரைட். அப்ப அதை நாங்கள் படிப்போம். ரைட். ஓகே. அப்ப இது ஒரு சின்ன ஒரு விளக்கப்படம். ரைட். அப்ப உயிர் பரிகாரம் என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். உயிர் பரிகாரம் என்பது உயிரங்கிகளை பிரயோகித்து மாசாக்கிகளை அகற்றும் அல்லது பிரிகையடைய செய்யும் அல்லதுன்னு வரணும். நச்சுத்தன்மையை நீக்கும் தொழில்நுட்பத்துக்கு தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். அப்ப உயிர் பரிகாரம்னா என்ன? உயிர் பரிகாரம் என்பது உயிரங்கிகளை பிரயோகித்து மாசாக்கிகளை அகற்றும் அல்லது பிரிகையடைய செய்யும் அல்லது நச்சுத்தன்மையை நீக்கும் தொழில்நுட்பத்துக்கு தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். இந்த உயிர் பரிகாரத்துக்கு ஒரு உதாரணமாக இங்க காணப்படுகிறது. கடல் நீரானது கனியெண்ணெய் காரணமாக மாசடையும் போது அந்த கனியெண்ணெய் கசிவை நீக்குதல், அது ஒரு உயிர் பரிகாரம். சரியா? இப்ப அண்மையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்மையில திருகோணமலை கடற்பரப்புல சரியா அந்த ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல் வந்து என்ன செஞ்சு அப்படின்னா
விபத்துக்குள்ளானுச்சு. அப்ப உள்ளாகிறதுனால அங்க எண்ணெய் தாங்கி கப்பல்ல இருந்த எண்ணெய்கள் தான் கசிய தொடங்குச்சு. அப்ப கசிய தொடங்கினோன்னு என்ன செய்யணும், அந்த கனி எண்ணெய் எல்லாம் கடல் நீர்ல கலந்துச்சு. சரியா? அப்ப அதை நீக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம், குறித்த நிறுவனம் வந்து அந்த நீக்கிறதுக்கான செலவுல ஏற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கடல் நீரை சுத்திகரிச்சு கொடுத்துட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கப்பலை அங்கிருந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? அப்ப அப்படிலாம் பிரச்சனை இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி செய்யறாங்க அப்படின்னா, அந்த கடல் நீர்ல இருந்து கனி எண்ணெயை அகற்றணுமா இருந்தா ஒண்ணுமே செய்யல. சரியா? இது லேசா அகற்ற இயலாது. அப்ப அதுக்கு லேசான வழி என்னது அப்படின்னா, இந்த நுண்ணங்கிகளை பிரயோகிக்கிறது. அப்ப நுண்ணங்கிகள் என்ன செய்யும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு படம் காட்டுறேன் உங்களுக்கு. நுண்ணங்கிகள் ரைட் ஓகே, இந்த படம் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப இதுதான் இந்த ஒயில் பார்ட்டிகல். சரியா? அப்ப கடல் நீர்ல இருக்கிற ஒயில் பார்ட்டிகல் இதுதான். சரியா? ரைட், கடல் நீர்ல இருக்கிறது. அப்ப இதை வந்து நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். சரியா? இப்படி கடல் நீர்ல மிதந்துகிட்டு இருக்கு. சரியா? ரைட். அப்ப இதுல என்ன செய்யணும், நாங்கள் இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோப்ஸ்னா என்னது? நுண்ணங்கிகள். அப்ப நுண்ணங்கிகளை நாங்கள் புகுத்துற நேரம் இந்த ரெட் கலரா இருக்கிறது வந்து என்னது? என்சைம்ஸ். சரி, அதாவது நுண்ணங்கிகளினால் சுரக்கப்படுகின்ற நொதியங்களாக இருக்கும். அப்ப இந்த நொதியங்கள் என்ன செய்யணும், இது ஒரு சேதன கழிவு அப்படித்தானே? இது ஒரு என்னது? சேதன கழிவு. இப்ப சேதன கழிவுல இந்த நுண்ணங்கிகளை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நொதியங்களை சுரக்கிறனால அந்த நொதியங்கள் என்ன செய்யணும், அந்த அந்த சேதன பதார்த்தங்களை பிரிகையாக்கம் செய்யும். பிரிகையாக்கம் செய்து இப்படியான என்ன செய்யும் அப்படின்னா, சுத்தமான நீரை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். இது வந்து நீண்ட காலம் எடுக்கும். அப்ப அதை விரைவுபடுத்துறதுக்கு சில டெக்னிக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்துறதன் ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த எண்ணெய் கழிவுகளை அகற்ற செயற்பாட்டை விரைவுபடுத்தலாம். சரியா? ரைட், ஓகே. அப்ப இதுதான் முதலாவது உதாரணம். சரியா? ரைட், உதாரணம் சொல்லு. ரைட். ரெண்டாவது பாருங்க, கைத்தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் மாசடைந்த நீரில் உள்ள கழிவுப் பொருட்களை பிரிகையடைய செய்வதை துரிதப்படுத்துறது. சரியா? அப்ப இப்ப கைத்தொழிற்சாலைகள்ல இருந்து வர்ற நீரை நேரடியாக எங்களுக்கு இப்ப முன்ன நீர்நிலைகளுக்கு நேரடியாக விடலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப அதனால ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, கைத்தொழிற்சாலைகள்ல இருந்து நேரடியாக நீரை வெளியே அகற்ற முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கைத்தொழிற்சாலையில ஒரு பிளான்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது நீரை சுத்திகரிக்கும் என்னது தொகுதி ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப நீரை சுத்திகரிக்கும் தொகுதியில என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கைத்தொழிற்சாலை பயன்படுத்துற நீரை சுத்திகரிச்சு அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா நீர்நிலைக்கு விடுவாங்க. சரியா? அப்ப அப்படி சுத்திகரிக்கிற செயல்முறைக்கு இந்த உயிர் பரிகார நுண்ணங்கிகள் வந்து என்ன செய்யணும், பயன்படுத்தப்படுறாங்க. ஐயா, இப்ப சில தொழிற்சாலைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை பெற்று அந்த நீரை என்ன திரும்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. திரும்ப பயன்படுத்துறதுனால மேலதிக நீர் செலவும் குறைவு, சரியா? சூழல் மாசாக்கமும் குறைவு. அப்ப இப்படியான செயல்முறைகளும் இப்ப இலங்கையில நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரியா? ரைட், ஓகே. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பாருங்க, நீர் சூழலில் உள்ள சேதன கழிவு பொருட்களின் அளவை குறைத்தல். அப்ப நீர்ல சேதன கழிவுகள் வந்து அதிகமாக இருக்குமாங்க, இருந்தால் அதன் அளவை குறைக்கிறதுக்கும் இந்த உயிர் பரிகாரத்தை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். ஐயா, ரைட். அடுத்து பாருங்க, உணவு பதப்படுத்தல் தொகுதிகள் மற்றும் ரசாயன பொறி தொகுதிகளில் இருந்து வரும் கழிவு நீரை பிரிந்தலைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த உணவு பதப்படுத்தல் தொகுதினா என்னது பால் உற்பத்தி நிலையங்கள், அதே மாதிரி பால் உற்பத்தி பொருட்கள், அதே மாதிரி ஃபுட் ஃபேக்டரிஸ் இருக்கு தானே. அப்ப அதுல எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நீரை அதிக அளவுல பயன்படுத்தின பிறகு அந்த நீர்ல சேதன பொருட்கள் வந்து அதிக அளவுல சேர்ந்திருக்கும். இப்ப பால் உற்பத்தி பொருள் இருந்தா பால் வந்து நீரோட கலந்து தான் இருக்கும். அப்ப அதை நீங்க சூழலுக்கு விடுற நேரம் சூழல் வந்து என்ன செய்யணும், மாசடையக்கூடியதாக இருக்கும். சூழல் வந்து துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். அப்ப அதை அகற்றுறதுக்கு நாங்கள் இந்த உயிர் பரிகாரத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரசாயன பொறி தொகுதிகள்ல இருந்து வர்ற ரசாயன பொறி தொகுதிகள்ல பாருங்க அதிக அளவு ரசாயன பொருட்கள் போன்ற பொருட்கள்லாம் அதிக அளவுல கலந்துருக்கும். அப்ப அதை நீங்க சூழலுக்கு விட்டீங்கன்னா இருந்தால் சூழல் வந்து அதிக அளவுல என்ன செய்யணும், மாசாக்கப்படும். அப்ப அதுக்கு அந்த செயற்பாட்டை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த உயிர் பரிகார செயல்முறையை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். அப்ப இது மூலம் உதாரணம்
நாங்கள் சின்ன சின்ன உதாரணங்கள். அப்ப உயிர் பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்களா இருந்தா, உயிர் பரிகாரம் என்பது என்னது? உயிரங்கிகளை பிரயோகித்து அல்லது நுண்ணங்கிகளை பிரயோகித்து நீங்கள் எழுதலாம், பிரச்சனை இல்லை. அப்ப உயிரங்கிகளை பிரயோகித்து மாசாக்கிகளை அகற்றும் அல்லது பிரிகையடைய செய்கிறது அல்லது நச்சுத்தன்மையை நீக்கும் தொழில்நுட்பத்துக்கு தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம்? உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். ரைட், ஓகே. அடுத்து பாத்தீங்களா இருந்தால், அப்ப இது வந்து நான் இதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். ரைட். அப்ப இதுல சின்ன ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. கைத்தொழில் மற்றும் விவசாயத்தில் வெளியிடப்படும் வேறுபட்ட ரசாயன பதார்த்தங்கள் இயற்கையாகவே பிரிந்தழிய முடியாதவையாக காணப்படுகிறது. சரியா? அப்ப கைத்தொழில் விவசாயங்கள்ல நாங்கள் பயன்படுத்துற சில பதார்த்தங்கள் வந்து இயற்கையாகவே பிரிந்தழிய முடியாது. சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, பிளாஸ்டிக் ஒரு தொகுப்பு பல்பகுதியம். எனவே அது வந்து என்ன செய்யாது? உயிரியல் ரீதியாக என்ன செய்யலாது? பிரிந்தழிய முடியாதது. அதே மாதிரி பீடை நாசினி மீதிகள், உதாரணத்துக்கு டிடிடி, பார உலோகம் டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லிகள். சரியா? டிடிடியை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிடிடி வந்து சரியா என்ன செய்யினா உணவு சங்கிலியினூடாக செறிவடையக்கூடியதாக இருக்கும். அப்ப நச்சுத்தன்மை வந்து கூடிக்கிட்டே போகும். சரியா? அப்ப நம்மளுக்கு வர்றதுக்கெல்லாம் மிகவும் சான்ஸ் கூட. இப்ப டிடிடியை தான், அதனாலதான் டிடிடியை என்ன செஞ்சாங்க அப்படின்னா தடை செஞ்சாங்க. அதே மாதிரி பார உலோகங்கள் இருக்கிற பதார்த்தங்களையும் இப்ப இலங்கையில தடை செஞ்சாங்க. சரியா? அப்ப பார உலோகங்கள் எங்க அதிக அளவுல இருக்குன்னா, விவசாய உற்பத்தி பொருட்கள்ல, விவசாயத்துல பயன்படுத்துற பூச்சிக்கொல்லிகள், கலை நாசினிகள் போன்றவற்றுல இந்த பார உலோகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பெயிண்ட்ல அதிக அளவுல பார உலோகங்கள் இருக்கு. பெயிண்ட் நாங்கள் பயன்படுத்துற பெயிண்ட்லயும் பார உலோகம் அதிக அளவுல இருக்கு. இப்ப அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க. அந்த அளவெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறைச்சி இருக்கிறாங்க. அதே மாதிரி 2.4D போன்ற கலைக்கொல்லிகள். சரியா? அப்படி இது வந்து பயோடெக் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பயோடெக் படிக்கிறவங்க படிப்பீங்க. 2.D அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன செய்யறாது அப்படின்னா பிரிந்தழிய முடியாது. அப்படியே சூழல்ல அப்படியே என்ன செய்யணும் இருக்கும். அப்ப சூழல்ல இதுக்கு இருந்தாலும் இந்த நுண்ணங்கிகளை என்ன செய்யும் அப்படின்னா அதை பிரிந்தழிய செய்யறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப ட்ரை பண்ற நேரம் என்ன செய்யணும், அது வந்து மிக மெதுவாகத்தான் பிரிந்தழியக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப மிக மெதுவாக பிரிந்தழிஞ்சுதான் மண்ணுல என்ன செய்யணும், மண்ணுல இருந்து அகற்றப்படக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப மிக நீண்ட காலம் எடுக்கிறனால அதையும் நாங்கள் எதுல சேர்த்திருக்கோம் அப்படின்னா பிரிந்தழிய முடியாத ரசாயன பதார்த்தத்துல நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், சேர்த்திருக்கோம். அப்ப இப்படியான உற்பத்திகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்படியான உற்பத்திகள் இருக்குமாக இருந்தால் அதை மண்ணுக்கு அல்லது நீர்நிலைகளுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இல்லையா? இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க என்னது, இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு உயிரியல் ரீதியாக பிரிந்தழியக்கூடிய பிளாஸ்டிக்காக உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பொலித்தீன் பேக்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இலகுவாக என்ன செய்யணும், உயிரியல் ரீதியாக என்ன செய்யணும் பிரிந்தழிய செய்யும். லைன் ஷீட் எல்லாம் பாத்தீங்கன்னா லைன் ஷீட் வந்து எதுல செய்யறாங்க அப்படின்னா இப்ப இந்த சோளத்துல இருந்து தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா லைன் ஷீட் செய்யறாங்க. அப்ப லைன் ஷீட் சோளத்துல இருந்து செய்யறதுனால சோளம் வந்து என்ன செய்யணும் இலகுவாக பிரிந்தழிய முடியும். ஆகவே லைன் ஷீட்டும் என்ன செய்யணும் இலகுவாக பிரிந்தழிய முடியும். அப்ப இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த பிரிந்தழிய முடியாத பதார்த்தங்களுக்காக தான் நாங்கள் என்ன செஞ்சோம் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணோம். சரியா? அப்ப இந்த டிடிடி எல்லாம் மிக மோசமான